கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சங்கீதம் 84வது அதிகாரம் 11வது வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையானது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையை தருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது எதையுமே அவர் தடுத்து வைப்பதில்லை. பாருங்க, இந்தியாவுக்கான மிஷனரி வில்லியம் கேரி அவர்களுடைய வாழ்க்கையில எடுத்து பார்த்தோமானால், நவீன மிஷனரிகளின் தந்தை என வர்ணிக்கப்பட்டவர். அத்தோடு கூட வேதத்தை பிரசங்கிக்கிறதிலே மிகவும் வல்லவர். ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஒரு அச்சு தொழிற்சாலையை அவர் அங்கே ஏற்படுத்தி இருந்தார். அந்த வேதாகமத்தை மற்ற மொழிகளிலே மொழிபெயர்க்கிறதுக்கு 1812ஆம் ஆண்டிலே அங்கே ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. அந்த சாம்பூர் அந்த அச்சு தொழிற்சாலையில அங்கே காணப்பட்ட வருஷங்களாக மொழிபெயர்த்து வைக்கப்பட்ட வேதாகம பிரதிகள் மற்றும் அதாவது அச்சடிக்கப்பட்ட அங்கே இருந்த வேதாகம பகுதிகள் எல்லாமே ஒரு சில மணித்தியாலங்களிலே தீக்கிரையானது. கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேலான பிரயாசம் அந்த இடத்துல ஒரு சில மணி நேரங்களிலே தீக்கிரையாகி போனது. வில்லியம் கேரி அவர்கள் மிகவும் மனமுடைந்து போனார். ஆனால் சோர்ந்து போகாமல் மீண்டுமாய் ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் அறிக்கையிட்டு சொன்ன காரியம், நஷ்டம் அதிகமா இருந்தாலும் கடந்து வந்த பாதையிலே மீண்டும் கடந்து வருவது அவ்வளவு கடினமான பாதையாக இருக்காது. ஏனென்றால் ஏற்கனவே அந்த பாதைக்குள்ளாய் கடந்து வந்தேன். இம்முறை தேவனுடைய இந்த காரியம், தேவனுக்கென்று எடுத்து வைத்த ஊழியம் இனி தாமதிக்காது. இதை அவர் அறிக்கையிட்டார். ஆச்சரியம் என்னவென்றால், இந்தியாவிலும் இங்கிலாந்து தேசத்திலும் அநேகர் முன் வந்து அந்த அச்சு தொழிற்சாலையை மீண்டுமாய் கட்டுகிறதுக்கான எல்லா வசதிகள், பண தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார்கள். அநேகர் தேர்ச்சி பெற்ற அச்சு தொழிலாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் அவரோடு கூட வந்து சேர்ந்து கொண்டார்கள். அந்த ஊழியத்தை அவர்கள் எல்லோரும் சேர்ந்து செய்கிறதுக்கு முன் வந்தார்கள். ஆச்சரியம் என்னவென்றால், வருஷங்களாக அவர் செய்த காரியம் ஒரு சில மாதங்களிலேயே செய்து முடிக்கப்பட்டது. புதிய மொழிபெயர்ப்புகள் ஆயத்தமாகின, அவை பிரசுரிக்கப்பட்டன, அவை அச்சடிக்கப்பட்டன. எல்லாமே கிட்டத்தட்ட 40 மொழிகள்ல வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இனி அந்த காரியம் தாமதிப்பதில்லை. கர்த்தர் தாமே இந்த நாளிலே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேதத்தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கிருபையையும் மகிமையையும் அருளுவார். பிரைஸ் தி லார்ட்.